இம்மைக்குரிய துக்கம், நித்தியத்துக்குரிய துக்கம். நம்மை எந்த துக்கம் பிடித்திருக்கிறது? அவன் வந்த நோக்கம் சரியான நோக்கம். நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும் என்று விரும்பிதான் வருகிறான். ஆனாலும் இம்மைக்கான காரியம்தான் அவன் மனதை ஆட்கொண்டிருக்கிறது. நம்முடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே நம்முடைய இருதயம் இருக்கிறது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அவன் ஆஸ்தி உடையவனாய் இருப்பது தவறல்ல, ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருப்பது தவறல்ல. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் உயர்த்துகிறார். பூமியின் உயர்ந்த இடங்களில் ஏறி வர பண்ணி உன் தகப்பனாகி யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாயுதை சொல்லிட்டு என்று கர்த்தரே ஏசாயாவை கொண்டு சொல்லியிருக்கிறார். உயர்த்துவது, மேன்மைப்படுத்துவது, ஆசீர்வதிப்பதெல்லாம் கர்த்தருடைய கிருபை. அது கர்த்தர் அதை செய்கிறார். ஆனால் அதன் மேல நம்முடைய இருதயம் இருக்குமானால் நம்முடைய ஓட்டம் நித்தியத்தை நோக்கி இருக்காது என்பதுதான் உண்மை. இவனுடைய இருதயம் முழுவதும் எங்கே இருக்கிறது என்றால் அவனுடைய ஐஸ்வர்யத்தின் மேல, அவனுடைய ஆஸ்தியின் மேல இருந்தது. இதனால அவனுக்கு விருப்பம் இருந்தும் அவனால முன்னேற முடியாமல் போய்விட்டது. எனவேதான் இயேசுவின் இடத்துல வந்தும் அவன் துக்கத்தோடு போய்விட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, சகோதரி, நம்மை எந்த துக்கம் பிடித்திருக்கிறது? எந்த காரியத்தின் மேல நம்முடைய இருதயம் அதிக பற்றுதலாய் இருக்கிறது? சிந்திப்போம், நம்மை மாற்றிக்கொள்வோம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக.